ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2025 வந்த பார்ட் பி அண்ட் சியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 151லேருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பயோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆல் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் லிங்க்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மெனு கிளிக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்து டெஸ்ட்டு தான். இப்போ உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். A/B = 3:7 மற்றும் B/C = 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2:1. இரண்டு எண்களின் விகிதம் 3:4. மேலும் அதன் மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 48. ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 390. சரியான கூற்றுக்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையோட நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 108 மற்றும் 284 ஆகியவற்றின் மீபோவா 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. இந்த பல்லுறுப்புக்கோவையோட மீ போக்கா கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தவறாக பொருத்தப்பட்டதை கண்டறிய கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. ஓகே, அடுத்த 10 கொஸ்டின் பார்த்தலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான வாக்கியங்களை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. தவறாக பொருந்தியதை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். கருத்து காரணம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 80 மாணவர்களில் 25% ஒரு நாள் வரல அப்படின்னா வந்த மாணவர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 60. மாணவ மாணவிகள் விகிதம் பார்த்தீங்கன்னா 5:3. ஒரு தேர்வில் 16%, 8% ஃபெயில் ஆகியிருந்தாங்கன்னா பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 87%. இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிக தேவை. இதை வந்து காலவரிசைப்படுத்தி எழுத கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 1, 4. சரியான கருத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும் சரி. பொறுத்துகை கொடுத்திருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 4, 3, 2. சரியான கூற்றுகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும். விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 34H 240. நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 5/36. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திரா காந்தி. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காலவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. இந்த தொடரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 784. இந்த தொடரில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 46,650. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பயோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆல் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் லிங்க்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மெனு கிளிக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்து டெஸ்ட்டு தான். இப்போ உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.